ப்ரோ அந்த காலத்து பயிர் வழி முறைகளை சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ரோ. விவசாயத்தை பற்றி எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க, கிளியர் பண்ணி விட்றேன். இந்த காலத்தில் தான் பயிர் விதைக்கிறதுலேருந்து பயிர் அறுவடை பண்ணுற வரைக்குமே மருந்துகளாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப இலைகள், பேத்தி இலைகள், ஆலம் இலைகள், நுணா இலைகள், இந்த மாதிரி இலைகளை எல்லாமே கழனியில் வெட்டி போட்டு முடிச்சிட்ட பிறகு அதை நல்லா மக்க விடுவாங்க. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மக்க விடுவாங்க. அதுவும் இல்லாமல் உரத்துக்கு சாணி எருவை பயன்படுத்துவாங்க. மா இலைகள் இந்த மாதிரி நிறைய இலை தழைகளை வெட்டி போட்டு 1 மாதத்துக்கு மேலே மக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஏறு ஓட்டி பயிர் செய்தால் ரொம்ப ரொம்ப செழிப்பாக பயிர் வளருங்க. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு மருந்துமே கலப்பணம் இல்லாமல் இயற்கை முறையில் பயிர் வைக்க முறையை தாங்க அந்த காலத்தில் மக்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த மாதிரி தான் அந்த காலத்து பயிர் வழி இருக்கும். வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி விட்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாட்டா பாய் பாய்.